உலக எரிசக்தி பாதைகள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது பழைய நட்புகள் அவற்றின் உண்மையான மதிப்பை நிரூபிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி திறம்பட மூடப்பட்டு வளைகுடா எண்ணெய் உள்கட்டமைப்புகள் ஈரான் தாக்குதல்களால் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான உயிர்நாடியை வழங்க விரைவாக முன்வந்துள்ளது. இந்திய கடற்பரப்பிற்கு அருகே ஏற்கனவே கப்பல்களில் இருக்கும் சுமார் 95 லட்சம் பீப்பாய்கள் ரஷ்ய கச்சா எண்ணெயை அடுத்த சில வாரங்களில் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது. தனது எண்ணெய் தேவையில் 87% இறக்குமதி செய்யும் மற்றும் ஒரு நாளைக்கு 56 லட்சம் பீப்பாய்களை பயன்படுத்தும் ஒரு நாட்டிற்கு இது வெறும் இராஜதந்திர நடவடிக்கை அல்ல, இது ஒரு மூலோபாய மீட்பு நடவடிக்கையாகும். இந்தியாவின் பலவீனம் இங்கே வெளிப்படையாக தெரிகிறது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பாதியும் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 60%ம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே செல்கின்றன. இந்த முக்கியமான பாதையை ஈரான் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு தடையாக இப்போது மூடியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இருப்பு 25 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது. இந்த ஜலசந்தி அடைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் விநியோக சங்கிலிகள் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த இடையூறு 9 முதல் 10 நாட்களுக்கு மேல் நீடித்தால் இந்தியா ஒரு உண்மையான நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த இடத்தில்தான் ரஷ்யா சரியாக உள்ளே நுழைகிறது. இந்த இடையூறு நீடிக்கும் வரை இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் 40% வரை வழங்க மாஸ்கோ முன்வந்துள்ளது. முக்கியமாக ரஷ்ய எண்ணெய் பால்டிக் கடல் மற்றும் ஆர்டிக் கடல் போக்குவரத்து வழிகள் மூலம் இந்தியாவை அடைகிறது. இந்த பாதைகள் ஹார்முஸ் ஜலசந்தியையோ அல்லது எந்த ஒரு போர் மண்டலத்தையோ தொடுவதில்லை. இது ரஷ்ய விநியோகத்தை உடனடியாக கிடைக்கக்கூடிய மற்றும் புவியியல் ரீதியாக பாதுகாப்பான ஒரே பெரிய மாற்றாக மாற்றுகிறது. பல மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்ய கச்சா எண்ணெய் ஏற்கனவே அரபிக்கடலில் உள்ள டாங்கர்களில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இது இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் வெறும் ஒரு வார கால அறிவிப்பில் கூடுதல் எண்ணெயை பெற அனுமதிக்கிறது. இதன் பின்னணி ஒரு முக்கியமான பரிமாணத்தை கொண்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்தியா தனது ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை கணிசமாக குறைத்திருந்தது. ஒரு காலத்தில் 36% இருந்த கொள்முதல் 2026 தொடக்கத்தில் ஒற்றை இலக்கத்திற்கு தள்ளப்பட்டது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா கொடுத்த அழுத்தமே இதற்கு காரணம். வரி சலுகைகளுக்கு பதிலாக ரஷ்ய கச்சா எண்ணெயை தவிர்க்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். ஆனால் இந்தியா அத்தகைய உறுதிப்பாட்டை ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்புதான் மிக முக்கியமானது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு ட்ரம்பின் அதிகாரத்தை குறைத்ததும் இந்தியா சுதந்திரமாக செயல்பட அதிக இடம் கிடைத்தது. இப்போது வளைகுடாவில் நெருக்கடி ஏற்பட்டு அமெரிக்க தடைகள் அர்த்தமற்றதாக மாறியுள்ள நிலையில் ரஷ்யாவுடனான உறவை பேணுவதன் முக்கியத்துவம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கான தள்ளுபடி மீண்டும் ஒரு பீப்பாய்க்கு $12 அதிகரித்துள்ளது. உலகளாவிய விலைகள் $80 தாண்டி உயரும்போது ரஷ்ய எண்ணெய் மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கிறது. இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்ய வர்த்தகர்களுடன் தொடர்பில் உள்ளன. வரும் வாரங்களில் கொள்முதல் அளவு வேகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கும் பாடம் மிகவும் தெளிவானது. அமைதியான காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து விலகி இருக்குமாறு இந்தியா மறைமுகமாக வற்புறுத்தப்பட்டது. ஆனால் வளைகுடாவில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையால் தூண்டப்பட்ட ஒரு உண்மையான நெருக்கடியில் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருக்க ரஷ்யாவே உதவுகிறது. மூலோபாய சுயாட்சி என்பது வெறும் முழக்கம் அல்ல, எந்த போரினாலும் துண்டிக்க முடியாத ஒரு விநியோகஸ்தரை தொடர்பு கொண்டு உதவி பெறும் திறமையை அதுவாக்கும்.